வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ப்ரீமிக்ஸ். அதாவது இந்த பொடி இருந்தா 2 நிமிஷத்துல ரசம் ரெடி ஆயிடும். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சாமான் வறுத்துப்போம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 100 ml பிடிக்கிற கப் அளவுல சொல்லியிருக்கேன். லோ ஃபிளேம்லயே வறுத்துப்போம். பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே கப் அளவுல 1 கப்புக்கு தனியாவை சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். அதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1 கப் அளவுக்கு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 20 இருக்கும். இதையும் வறுத்துண்டு அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1/2 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், வறுத்துப்போம். 1/2 கப் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். லேசா வறுத்துண்டா மட்டும் போதும். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம். இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். புளி 1 கப் அளவுக்கு சேர்த்துப்போம். இதையும் லோ ஃபிளேம்ல வறுத்துக்கலாம். 1 நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுன்றலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 8 காஞ்ச மிளகா பாதியா கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா பூண்டு வேணும்னா அதை நல்லா கிரஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. அதே மாதிரி தக்காளியை கூட பொருசா நறுக்கிட்டு சேர்த்துட்டு அதையும் நம்ம பொடியில சேர்த்துக்கலாம். பட் அதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ற பொடி பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலேயே இருந்தாவே சூப்பரா இருக்கும். நல்லா வறுப்பட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிச்சுதான் அந்த பொடியில சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ரசம் பண்றது எப்படின்னு பாப்போமா? அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பவுடரை ஒரு கிண்ணத்துல போட்டுருவோம். இதுக்கு 500 ml தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இத அடுப்புல ஏத்தி 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க 1 நிமிஷத்துல இப்படி இருக்கும். இந்த பொடி ரொம்பவும் டிராவல் ஃப்ரெண்ட்லி. நம்ம கிட்ட எலக்ட்ரிக் கெட்டல் மட்டும் இருந்தா போதும். தண்ணியில இந்த பொடியை போட்டுண்டு கரைச்சிண்டு ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளுடைய ரசம் சூப்பரா ரெடி ஆயிடும். வாங்க 2 நிமிஷத்துல நரைச்சி வந்துட்டு இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.